யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது இயக்குனர் காசிலிங்கம் இயக்கிய மக்கள் திலகத்தை பற்றி இயக்கிய படங்களை பற்றி பார்க்க போகிறோம். அபிமன்யு, மருதநாட்டு இளவரசி, நாம், கலையரசி, காஞ்சி தலைவன் போன்ற 5 படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். அவற்றில் அபிமன்யு முதலாக 1948 மே மாதம் 6ஆம் தேதி வந்த படம். அபிமன்யு படம் மக்கள் திலகம் கதாநாயகனாக நடிக்கலை, ஆனால் 2வது கதாநாயகனாக நடிச்சிருந்தார். கதாநாயகனாக அபிமன்யு எஸ்.எம். குமரேசன் நடிச்சிருந்தார். அவருக்கு ஜோடியாக ஜீவரத்னம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அர்ஜுனனாக வருவார். அவருக்கு ஜோடியாக சந்தானலட்சுமி நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மக்கள் திலகத்துக்கு 17வது படம். இந்த படம் பல ஊர்களில் 100 நாளைக்கு மேலே ஓடியதாக சொல்கிறாங்க. வசனங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். வசனங்கள்லாம் எடு அம்பை தொடு கணையை, வீரன் தொடுத்த அம்பு வீணாக போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வசனம் எழுதியிருப்பாங்க. வசனம் காசிலிங்கன்னு போட்டிருக்கும். ஆனால் அதில் கருணாநிதியும் எழுதுனதாக சொல்கிறாங்க. அவர் பேர் படத்தில் இடம்பெறலை. அடுத்த படம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நாம். இது சித்ரா, கிருஷ்ணா, ராஜகுமாரி ஆகிய தேட்டரில் வெளியாச்சு. இந்த படம் எம்ஜிஆரும் விஎன் ஜானகியும் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க நாம் படத்தில். இதில் குத்துச்சண்டை வீரராக வருவார். அதுவும் தீக்காட்சிகள் ஒன்று வரும். இதிலும் ஒளி விளக்கு படத்தில் வந்த மாதிரி தீக்காயம் பட்ட அந்த மேக்கப் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். சென்னை சித்ரா, கிருஷ்ணா, ராஜகுமாரில் 70 நாள் ஓடி ஒரு நார்மலான ஒரு வெற்றியை பெற்ற படம் நாம். அடுத்த படம் மருதநாட்டு இளவரசி. மக்கள் திலகத்துடன் மீண்டும் விஎன் ஜானகி இது ஆரம்பத்திலே வந்த படம். 1950 வந்த படம். 1950 மே மாதம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வெளிவந்துச்சு. கிரவுன், திருமகள், சாகர், சயானி ஆகிய 4 தேட்டரில் போட்டு சாகர், சயானியில் மட்டும் 75 நாளையும் தாண்டி ஓடின படம் மருதநாட்டு இளவரசி. இந்த படம் மக்கள் திலகத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்த படம். இந்த படம் 50 நாளில் திரையிட்ட எல்லா தேட்டர்லேயும் 50 நாள் ஓடிச்சு. ஒரு நல்ல ஒரு வசூல். அதில் பல ஊர்களில் இது 7வது வாரம் விளம்பரத்தை பாருங்கள். மருதநாட்டு இளவரசி, கிரவுன், சாகரில் ஓடிக்கிட்டு இருக்கு 7வது வாரம். ஒரு நல்ல வசூலை பெற்று தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் மருதநாட்டு இளவரசி. இதற்கு அப்புறம் எம்ஜிஆருடைய கிராஃபே ஏறிட்டு மருதநாட்டு இளவரசிக்கு அடுத்த படமாக வந்தது மந்திரி குமாரி. இந்த படம் திருச்சியிலையும் சேலத்துலேயும் 100 நாள் ஓடிச்சு. திருச்சி ராஜா, சேலம் நியூ சினிமா 100 நாள் தாண்டிச்சு. மற்ற ஊர்களில் 80 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அடுத்த படம் பார்த்திங்க ஏப்ரல் 19 வெளியான கலையரசி. பிளாசா, மேகலா, முருகன், ஜெயராஜ் ஆகிய தேட்டரில் போட்டாங்க. இந்த படத்தை தயாரித்தவர் யாருன்னா ஒரு கேரள தயாரிப்பாளர். இவர் இங்கே சரோடி பிக்சர்ஸ்ன்னு சொல்லி இந்த கம்பெனி ஆரம்பித்து எம்ஜிஆர், பாலுமதி, ராஜஸ்ரீயை வச்சு எடுத்தார். திருநெல்வேலி பாப்புலரில் ரிலீஸ் பண்ணாங்க. திருநெல்வேலியில் இலங்கையில் பார்த்திங்கன்னா 8 தேட்டரில் ரிலீஸ். 3வது ஜனத்திரள் வாரம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடின படம். 50 நாள் நிறைய தேட்டரில் ஓடிச்சு. ஆனாலும் வசூல் போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க. இந்த படம் இடையில படம் தயாரிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார் தயாரிப்பாளர். அவருக்கு பண உதவி செஞ்சு இந்த படத்தை வெளியிட மக்கள் திலகம் ரொம்ப உதவியாக இருந்தார். அதனால் அவர் அந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆகி கேரளா திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய பங்களா வாங்கி செட்டில் ஆகிட்டார். அவர் நிற்கதியாக நிற்கும்போது மக்கள் திலகம் தான் அவருக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க. இது சென்னையில் பிளாசா, மேகலா 50 நாள் ஓடிச்சு. சேலத்தில் அதிகபட்சமாக 70 நாள் வரைக்கும் ஓடிச்சு. அடுத்த படத்தில் நம்ம பார்க்க போனால் காஞ்சி தலைவன் முதல் நாள் ஷூட்டிங் அன்னைக்கு கருணாநிதி, எஸ்.எஸ். வாசன் போன்றவர் வந்திருந்தாங்க. இதில் எம்ஜிஆர் பல்லவ மன்னனாக நடிச்சிருப்பார். நரசிம்ம பல்லவனாக நடிச்சிருப்பார். படத்தில் சிற்ப கலைஞராகவும் வருவார். பி. பாலுமதி ஜோடி. இதில் ஒரு பாடல் மிகவும் அருமையான பாடல் பி. பாலுமதி பாடியிருப்பாங்க. மக்கள் திலகத்துக்கு இது 65வது படம். மயங்காத மனம் யாவும் மயங்கும் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அது மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை கேட்டாலுமே அது தெவிட்டாத தேனாக இருக்கும். இந்த படத்தில் விஜயகுமாரி எம்ஜிஆருக்கு தங்கையாக நடிச்சிருப்பார். விஜயகுமாரி எஸ்எஸ்ஆரும் நடிச்சிருப்பார். இது இப்போ 50 நாட்கள் நிறைய ஊர்களில் ஓடிச்சு. 50 நாள் ஓடிச்சு. சென்னையில் போட்ட அத்தனை தேட்டர்லேயுமே 50 நாள் ஓடிச்சு. காஞ்சி தலைவன் ஒரு திராவிட கொள்கைகளை சொல்லக்கூடிய ஒரு படமாக எடுத்தாங்க. மல்யுத்த எம்ஜிஆர் நன்றாக பண்ணியிருப்பார் இந்த படத்தில். சென்னை சித்ரா, பிராட்வே, புவனேஸ்வரில் 63 நாள். மற்ற ஊர்களில் அதிகபட்சமாக 70 நாள் வரைக்கும் ஓடியது. சரி நேயர்களே, நாம் அடுத்த பதிவில் வேற ஒரு இயக்குனரை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி.